எதிர்நீச்சல் போட்டு திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வீரியமிக்க ஒரு பரப்புரையை இன்னைக்கு நடத்திட்டு இருக்காரு. தொடர்ந்து 2 முறை திமுக ஆட்சியில் வந்ததாக வரலாறு இல்ல. வரலாறு நமக்கு தான் சாதகமாக இருக்குன்னு சொல்லி அதிமுக தன்னுடைய முழு பலத்தோட எதிர்நீச்சல் போட்டு திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வீரியமிக்க ஒரு பரப்புரையை இன்னைக்கு நடத்திட்டு இருக்காரு. அதிமுகவை தொடங்கி இப்போது புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வரை ஒரு பரபரப்பான அரசியல் களத்துல மிகவும் ஒரு கழுகு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் இந்த கடலூர் தொகுதி இருக்குது. அதற்கான காரணம் கடலூர் தொகுதியானது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரான சம்பத் அவர்களுடைய தொகுதியாக இது ஒரு விஐபி தொகுதியாக பார்க்கப்படுவதும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. கடலூர் தொகுதியை பொறுத்தவரையில வன்னியர்களும் ஆதி திராவிடரான பறையர்களும் ஒரு பெரும்பான்மை சமூகமாக இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. அதே போல இஸ்லாமியர்கள், மீனவர்கள், ரெட்டியார்கள், முதலியார்கள், நாயுடுகள், நாடார்கள் இந்த தொகுதியில ஒரு கணிசமான எண்ணிக்கையில இருக்கதாக சொல்லப்படுது. இப்படி இருக்கக்கூடிய இந்த தொகுதியில திமுக, அதிமுகவை பொறுத்தவரையில கடந்த 2001 2021 வரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 முறை திமுகவும் 2 முறை அதிமுகவும் இந்த தொகுதியில வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாகவும் இருக்கிறத பார்க்க முடியுது.